அப்போ உங்களுடைய வலிமை, உங்கள் உயரம் என்ன? டிஎம்கே என்ன? ஒரு சின்ன கரூர் சம்பவத்திலையும் உங்களை வச்சு செஞ்சுட்டாங்க. உங்களை 30 நாள் முடக்கி போட்டாங்க. அதானே உண்மை? 30 நாள் உங்கள் பார்ட்டியே இயங்கலை. இன்றைக்கி வந்துக்கிட்டு என் தலைவர் அமைதியாக இருந்தே புரட்சி செய்கிறார். அதுலாம் உருட்டு. ஒரு மாதம் துக்கத்தில் இருக்கீங்களோ, துயரத்தில் இருக்கீங்களோ, ஒரு மாதம் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் நிகழ்வும் நடக்கலையா? ஒரு அறிக்கை கூட வராங்களா? இல்லை மற்ற நிர்வாகிகள் யாருமே பேச மாட்டாங்களா? ஏன்னா ஒரு மாதம் கட்சிக்கே லீவ் விட்டீங்களா? அவ்வளோவா துக்கம். வீட்டில் இருந்துட்டு நான் நேற்று பேசினார், அந்த மாதிரி பேசியிருந்தாருன்னா நல்லா இருக்கும். அது பேசலை, மற்ற நிர்வாகிகள் பேசலை. 41 ஃபேமிலியை போய் மற்ற கட்சி நிர்வாகிகள் போய் பார்க்கல. மாவட்ட செயலர் 2 பேர் அரெஸ்ட் ஆனவங்கள மற்ற மாவட்ட செயலர் பார்க்கல, கட்சி நிர்வாகிகள் பார்க்கல, ஜாமீனில் மட்டும் எடுத்தீங்க. அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் உங்கள் கட்சி முடங்கி இருந்ததுன்னா இவ்வளோ தான் உங்களுடைய வேல்யூ, பவர்ன்றது. அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி திமுகவை எதிர்க்கணும்னா உங்களுடைய உயரம் என்னன்னு தெரியும். எல்லா தேர்தல் நடைமுறையும் அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்கள் பிரச்சாரம் கூட போதே அவங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்துக்குவாங்க. நைனார் சுற்றி நிற்கிறாரு, நீங்கள் போயிட்டு ஹாய் 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 அப்படி இப்படி காமிச்சிட்டு வந்துட்டு போயிட்டே இருக்கலாம். எதுவுமே பண்ணாமல் நாங்கள் தனியாக நிற்க போகிறோம் டிவிக்கே டிஎம்கே அப்படின்னா அது ஒரு பெரிய சிக்கலில் வருது. ரவுடினாலும் ரவுடி தான், வா தொட்டுப்பார், என் பொதுச் செயலாளர் மட்டும் கைது பண்ணிப்பார் நீன்றாப்புல. ஏன்னா நீங்கள் கீழ் லெவலில் பேசிக்கலாம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசலாம், ஸ்டாலின் பேச முடியுமா, உதயநிதி பேச முடியுமா? அந்த மாதிரி தான் இருக்கும். விஜய் இந்த 30 நாள் இருந்தார்ல, அவரை போட்டு அடியன்னு அடித்தோன்னா அவர் என்டிஏ பக்கம் ஓடினார்ல, ஓடின அப்புறம் தான் உங்களுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ ரொம்ப அடிச்சிட்டோமோ, அதான் அங்கே போயிட்டாரோ, இது பெரிய பிரச்சனையாச்சே, கொஞ்சம் நிறுத்துங்க பாருன்னு சொல்லிட்டு நிறுத்தினாங்க. மக்கள் தான் பெரிய ரவுடி. பாருங்கள் என்ன அடி அடிக்க போகிறாங்க பாருங்கள். எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் முத்தலீப் சார் இருக்காரு, அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். 40 நாளுக்கு அப்புறம் நேற்று வந்துட்டு விஜய் அவர்களோட பேச்சு கேட்டிருப்பீங்க சார். இத்தனை நாள் கழிச்சு இன்னைக்கு வந்துட்டு திரும்பவும் நேற்று பேசுகிறப்போ டிவிக்கே விசஸ் டிஎம்கே தான் 2026 அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இந்த 40 நாளில் இவர் எங்கே போயிருந்தாரு, இந்த ஒரு போட்டி எங்கே போச்சு அப்படின்ற கேள்வி இப்போ வருது சார். அப்போ அப்படியே சைலண்ட் மூடில் இருந்துட்டு திரும்பவும் வந்து அதே விஷயங்கள் பேசுறதுக்கு காரணம் சார்? நீங்கள் சொல்கிறது போங்கா இல்லையா? அப்போ திரும்பவும் வந்து அப்படியே அப்படியே இருக்க முடியுமா? கொஞ்சம் துக்கத்தில் இருந்தார், துக்கம் தீர்ந்தோன்னே சரியாகணும்ல. அதாவது இஸ்லாமியர்கள் தான் சொல்லுவாங்க, கணவர் இறந்துட்டா மனைவி வந்து ஒரு 40 நாள் தனியாக வீட்டில் தனிமையில் தான் இருப்பாங்க, அந்நிய ஆண்களை பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி இவர் வந்து ராதா வச்சு நான் சொல்கிறாரு, 30 நாள் வரலன்னா துக்கத்தில் இருந்தோம். அதுன்னு எங்கே இருந்தீங்க? துக்கத்தில் அப்படியே தனிமையில் இருந்தாங்களாம். என்ன கதை? பட்டினம் பார்க்க வந்துட்டு போனாரா இல்லையா? பிஜேபி ஆட்களோட பேச்சுவார்த்தை நடத்தினாரா இல்லையா? அப்புறம் எங்கே 30 நாள் இவர் தனியாக துக்கத்தில் இருந்தார்? அவர் டெல்லி போயிட்டு வந்தாரா இல்லையா? டெல்லிலாம் போனார், டேராடூன் போனார், சுப்ரீம் கோர்ட்டில் வந்து வழக்கு இது போனார், நிர்மல்குமார் அவர் தனியாக இது பண்ணார். ஒரே ஒருத்தர் தாங்க துக்கத்தில் இருந்தார், காட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கின்னு 15 நாள் வெளியே வராமல் இருந்தார் துக்கத்தில். ருசியானது மட்டும்தான். மற்றபடி எல்லாரும் வெளியில் அவங்க வேலையை தான் பார்த்துருந்தாங்க. சரி ரைட்டு, துக்கத்தில் இருக்கீங்க, துயரப்பட்டீர்கள், 41 பேருக்காக மனம் வருந்தினீர்கள், அந்த துக்கம்லாம் உங்களுக்கு புரியாது அப்படிலாம் சொல்கிறாரு. இந்த துக்கம் இப்போ மட்டுமா நடந்திருக்கு? விக்கிரவாண்டி மாநாட்டில் தொடங்கி கடைசி கரூருக்கு முன்னாடி வரைக்குமே பலர் இறந்திருக்கிறார்கள். குறிப்பாக உங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் 3-4 பேர் விபத்துலேயும் மற்ற சமயத்தில் அந்த ஹார்ட் அட்டாக்லேயும் இறந்துருக்காங்க. குறிப்பாக சஜி அந்த விக்கிரவாணி மாநாட்டில் 2 மாவட்ட செயலர். அப்போல்லாம் துக்கம் அனுஷ்டிச்சிங்களா? சரி அது கூட வேணாங்க, 20 லட்சம் 20 லட்சம் எல்லாருக்கும் கொடுத்தீங்க. இதுக்கு முன்னாடி இறந்தவர்களுக்கு ஏதாவது 1 லட்சம் கொடுத்துருக்கீங்களா? துக்கம் அனுபவிக்கிறீங்களா? அவ்வளோ துக்கம். அப்போ இவர்கள்லாம் யார் மனிதர்கள் இல்லையா? ஒரு பையன் வேலை செஞ்சுட்டே படிக்கிற பையன் உங்கள் மதுரை மாநாட்டில் ஏதோ அந்த வேலை செய்யும் போது ஷாக் அடிச்சு செத்து போனான். இதே வேறு யார் தலைவர்கள் இல்லை ஒரு இதெல்லாம் எம்ஜிஆர் இந்த மாதிரி இருந்தால் அவனுக்குலாம் ஏதோ உதவி போய் பெருசாக சேர்ந்துருக்கும். ஒரு பையன் படிச்சுக்கிட்டே வேலை செய்கிறான் அப்படின்னா அவன் குடும்பம் எந்த லெவலில் இருக்குன்னு தெரியும். இந்த குடும்பத்துக்கு ஆதாரமாக அவன் இருந்திருப்பான். இப்போ இறந்து போனான்னா குறைந்தபட்சம் சஜி எவ்வளோ பெரிய ஆள், அந்த ஃபேமிலி ஏதாவது இது பண்ணிங்களா? அப்போ நீங்கள் உங்கள் துக்கம் இதெல்லாம் வந்து போலித்தனம் தெரியுதா? சரி இருந்தீங்க ரைட்டு, உங்களுடைய இளமையை மறைக்கிறதுக்கு நாங்கள் 30 நாள் இருந்தோம், அதான் பேச வரல, ப்ரெஸ் மீட் கொடுக்க வரல, அதை மறைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க ரைட்டு. என்ன சொன்னீங்க?
தனித்து போட்டி டிவிகே திமுக, டிவிகே திமுக, டிஎம்கே, டிவிகே டிஎம்கே அப்படின்னு. அது நான் நம்பலைங்க. ஏன்னா இவர் நடத்தின பேச்சுவார்த்தைகள் மற்ற விஷயங்கள்லாம் வெளியில் மற்றவங்களுக்கு தெரியாது, அவர் நிர்வாகிகள் எல்லாருக்குமே தெரியும். அதில் ஏதாவது டிமாண்டு வந்து இவர்களுடைய இது வந்து துணை முதல்வர் இந்த மாதிரி இது அதில் ஏதாவது டிமாண்டை ஹைப் பண்ணுறதுக்காக ஒருவேளை இப்படி அறிவிக்கலாம். இல்லை எனக்கு தெரிஞ்சு விஜயை குழப்பி ஸ்லீப்பர் செல்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க, டிஎம்கே ஸ்லீப்பர் செல்லு, நம்ம தனியாக நிற்கலான்னு கொண்டு போகலாம். ஏன்னா அப்படின்னா டிஎம்கேக்கு வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த 2 விஷயத்தில் ஏதோ ஒன்றில் விஜய் இலக்காக எல்லாத்துலேயுமே விஜய் வந்து கிட்டத்தட்ட எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி தான் இருக்கார். அவரும் சொந்தமாக எங்கேயுமே யோசிக்கிற மாதிரி தெரியல. விஜயை உட்கார வச்சுக்கிட்டு ஆதவர்ஜுனா எனக்கு என்னென்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ இது எல்லாமே வந்து விஜய் கையில் இன்னும் கட்சி இருக்குதா? ஒரே ஒரு மாற்றம் நடந்திருக்கு. என்ன, புஷி ஜான் கையிலேருந்து பிடிங்கிட்டாங்க கட்சியை. அது அதனால் ஒரு நல்ல விஷயம் நான் பார்க்குறது. இந்த நியமனங்கள் கொஞ்சம் அறிக்கை, அதுக்கப்புறம் மறுபடியும் லீவ் விட்டாங்க போல், மாநாட்டுக்கு பிறகு லீவ் விட்டாங்க, அப்புறம் எதுவும் நடக்கலை போல். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அறிக்கைகள், நியமனங்கள், பொதுக்குழுவாக நடத்துனது, அந்த மாதிரி விஷயம்லாம் யாராவது 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேச முடியுமா? நேற்று பேசினாங்கள்ல எல்லாரும். புஷி இருந்தால் பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. அப்படியே கண்ணாலே எரிச்சிட்ருப்பார். அதனால் அதெல்லாம் நடக்கலை. அப்போ புஷி கையில் கட்சி இல்லை, ஜான் கையிலையும் கட்சி இல்லைன்றது மட்டும் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்டு. சார், டிஎம்கேக்கு வந்துட்டு ஒரு பக்கா ஆப்பனண்ட் அப்படின்னா ஏடிஎம்கே தான். ஏன்னா அவங்க தான் வந்துட்டு ப்ரூஃப்டு ஓட்டு இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றத வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கட்சியை விஜய் அவர்கள் வந்துட்டு தொடர்ந்து நிராகரிக்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் சார்? ஒரு போரில் நிலை அறிந்து எதிரியுடைய வலிமை அறிந்து, அது ஒரு திருக்குறளே இருக்குது. அவர் ஒரு எதிரியுடைய வலிமை, அவனுடைய இது, நம்முடைய தன் வலிமை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் போர்லேயே ஈடுபடணுன்றது. அப்போ உங்களுடைய வலிமை, உங்கள் உயரம் என்ன, டிஎம்கே என்ன, ஒரு சின்ன கரூர் சம்பவத்துலேயும் உங்களை வச்சு செஞ்சிட்டாங்க. உங்களை 30 நாள் முடக்கி போட்டாங்க. அதானே உண்மை? 30 நாள் உங்கள் பார்ட்டியே இயங்கலை. ஏதோ சுனாமி வந்த, சென்னையில் சுனாமி வந்தப்போ ஞாபகம் இருக்கா? ஒரு 15-20 நாள் சென்னையே ஒன்றும் இல்லாமல் இருந்தது. பீச்சில் ஒரு ஆளை உள்ளே விடல. சுனாமியே நமக்கு ஃபஸ்ட்டுன்றதுனால எப்போ வேணால் சுனாமி வரணும்னு நினச்சிக்கிட்டாங்க. அதனால் பீச்சிலே ஆளை விடல. அந்த மாதிரி கட்சி, சுனாமி வந்த கட்சி மாதிரி 30 நாள் இருந்தது. இன்றைக்கி வந்துக்கிட்டு என் தலைவர் அமைதியாக இருந்தே புரட்சி செய்கிறார், அதுலாம் உருட்டலாம். ஆனால் யதார்த்தம் என்ன, நீங்கள் பேட்டி கொடுக்காம போனது, சென்னைக்கு வந்தோம் பேட்டி கொடுக்காம போனது, வீட்டில் இருந்துட்டு பேட்டி கொடுக்காம போனது, வீட்டில் இருந்துட்டு நான் நேற்று பேசினார் அந்த மாதிரி பேசியிருந்தாருன்னா இதாக இருக்கும். அது பேசலை, மற்ற நிர்வாகிகள் பேசலை, 41 ஃபேமிலியை போய் மற்ற கட்சி நிர்வாகிகள் போய் பார்க்கல, மாவட்ட செயலர் 2 பேர் அரெஸ்ட் ஆனவங்கள மற்ற மாவட்ட செயலர் பார்க்கல, கட்சி நிர்வாகிகள் பார்க்கல, ஜாமீனில் மட்டும் எடுத்தீங்க. அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் உங்கள் கட்சி முடங்கி இருந்ததுன்னா இவ்வளோ தான் உங்களுடைய வேல்யூ, பவர்ன்றது. அப்போ இந்த மாதிரி இருக்கிற ஆள் தேர்தல்னு வரும்பொழுது அது தேர்தல் திருவிழா, அது ஒரு பெரிய இது அடுத்தடுத்து பண்ணுறது. வேட்புமனு தாக்கல், பரிசீலனை, வாபஸு, பிரச்சாரத்தில் வர பிரச்சனைகள், வேட்பாளர் நிற்கிறது, எதிர் வேட்பாளர்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறது, நம்ம கட்சியை கொண்டு போய் சேர்க்கறது, சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறது, தீவிர பிரச்சாரம், ஸ்டார் வேட்பாளர்கள், ஸ்டார் பிரச்சாரகர், இந்த மாதிரி. இங்கே யார் ஸ்டார் பிரச்சாரகர்? ஒரே ஒருத்தர் தான். அப்போ இவர் வாரத்துக்கு ஒரு தடவை போயிருந்து தான் இப்போ முடிச்சு விட்டாப்புல. இப்போ எப்போ கிளம்புவார்னே தெரியாது. இந்த ஸ்கூல் பசங்க பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி நீங்களாம் பண்ணிக்கிறான்னு தெரியாது. பொம்பளை பசங்களாம் நல்லா படிப்பீங்க, டெய்லி படிப்பீங்க. நாங்களாம் அப்படி இல்லை. நான் திங்கக்கிழமை காலைல எழுந்துச்சி 5 மணிலேருந்து படிப்போம் அப்படின்னு நினச்சிக்குவோம். திங்கக்கிழமை எழுந்தோன்னே அப்படியே யோசிப்போம், புதன்கிழமையிலேருந்து ஆரம்பிச்சிருவோன்னுவோம். அப்புறமா மச்சான் அதெல்லாம் வேணாடா, குரூப் ஸ்டடி படிக்கலாம்டா அப்படின்வோம். புதன்கிழமையும் போயிடும். இப்படியே போய் எக்ஸாம் வந்துடும். நடந்திருக்கோம் பலருடைய வாழ்க்கையில். சரி அதெல்லாம் கூட வேணாம். ஜிம்முக்கு போகிறது, ஜிம்மும் நாமம்னு எடுத்தோன்னா எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்கும். இந்த 1ஆம் தேதி ஃபீஸு கட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைப்போம். இன்னும் கொஞ்சம் பேர் 1 வருஷத்தை தான் ஜிம்முக்காரன் உஷாராயிட்டு இவன் எப்படியும் வரமாட்டான் அப்படின்ட்டு 1 வருஷம் ஃபீஸை வாங்கிடுவான். இவரும் 1 வருஷம் ஏதோ ரெகுலராக போகிற மாதிரி ஃபீஸை கட்டுவார். 2 மாதம் போவாப்புல, அதோடு அவ்வளோதான். இது மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, தேர்தல் பிரச்சாரம். நம்ம இப்போ போகலாம், நவம்பர் முழுவதும் மழை வேண்டாம், டிசம்பரில் போகலாம், டிசம்பரில் கிறிஸ்மஸ்ஸு தலைவரை, கிறிஸ்மஸ் முடிஞ்சு போகலாம் தலைவரை ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னு. இன்னொன்று அப்புறம் புஷி வந்து சொல்லுவார், தலைவரை நியூ இயருக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கிளம்பிடலாம் அப்படின்னு. அந்த இதில் சண்டை கிளம்பல, திமிங்கலாம் என்ன கிளம்பலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்ற மாதிரி.
அதுக்கப்புறம் பொங்கல். பொங்கல் முடிஞ்சு கரெக்டாக கிளம்பிடலாம். அதுக்குள்ளே கூட்டணி பேச்சுவார்த்தை அது இது என்ன நடக்க போதோ, என்ன பண்ண போகிறாங்களோ தெரில. அதனால் நீங்கள் சொன்னபடி திமுகவை எதிர்க்கணுன்னா உங்களுடைய உயரம் என்னன்னு தெரியணும். அதற்கேற்ற மாதிரி நகரத்துக்கு பல வாய்ப்புகள் வந்தது. நல்லா தேடி வந்து பண்ணாங்க. அப்போ அவங்களோட பேசி கீசி 50ஓ 60ஓ எவ்வளோ எம்எல்ஏவோ மேக்ஸிமம் நிற்கிறீங்கன்னா எல்லா தேர்தல் நடைமுறையும் அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்கள் பிரச்சாரம் கூட போக தேவையில்லையே. எடப்பாடி பழனிசாமி பார்த்துக்குவார். நயினார் சுற்றி நிற்கிறாரு. நீங்கள் போயிட்டு ஹாய் 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 அப்படி இப்படி காமிச்சிட்டு வந்துட்டு போயிட்டே இருக்கலாம். தேவையில்லையே. நான் பேச நினைப்பதை என் அண்ணன் பேசுவார் அப்படின்ட்டு போயின்னே இருக்கலாம். இல்லாட்டி அவங்க அறிக்கை விட்டாங்கன்னா அதே அறிக்கை ஏன்பா கொண்டு வா, அந்த பேராகிராஃபை மேலே கீழே போடு, என் கையெழுத்தை வாங்கிக்க, அனுப்பு, இப்படியே உருட்டலாம். இது எதுவுமே பண்ணாமல் நாங்கள் தனியாக நிற்க போகிறோம் டிவிகே டிஎம்கே அப்படின்னா அது ஒரு பெரிய சிக்கலில் கொண்டு போய் முடியும். சார் ஒரு கட்சினா அதில் எந்த தலைவர் வந்துட்டு முதன்மையாக இருக்காரு அப்படின்றது தான் மெயினான ஒரு விஷயம். தலைவருக்கு தான் எல்லா ஒரு பொறுப்பும் இருக்கணும், எல்லா ஒரு விஷயத்துலையும் முதன்மையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் இந்த இதில் பார்க்குறப்போ விஜய் அவர்களை தாண்டி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் என்ன பேசுகிறாங்களோ அதுதான் பேசு பொருளாக மாறுது. இதெல்லாம் பார்க்குறப்போ டிவிக்கு ஏதோ ஒரு கட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா தான் கண்ட்ரோல் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டினும் வருது. உங்களோட கருத்து சார்? நான் நினைக்கிறதான் நீங்களும் நினைக்கிறீங்க அப்படின்னு விவேக் சொல்லணும். அது மாதிரி நான் நினச்சதான் நீங்களும் நினச்சிக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஆதவ் அர்ஜுனாவுடைய நினைப்பும் அதாக தான் இருக்குது. நம்ம வந்து கட்சியை நம்ம கீழே கொண்டு வந்துடலான்னு கிட்டத்தட்ட அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி இருக்குது. ஆனால் இன்னொருவரும் புதிய தலைவராக உருவெடுத்து வருகிறார், அருண்ராஜ். அருண்ராஜ் ஓரளவுக்கு ஒரு எத்திக்கலாக ஒரு அந்த கட்சி கொள்கை ரீதியாக சில விஷயங்கள் அவருக்கு பயிற்சி கம்மி, ஒரு அரசு அதிகாரி தானே. அப்போ பேச்சும் சரி மற்ற விஷயங்கள்லையும் அவருக்கு சில இது நடைமுறை சிக்கல் இருக்குது. ஆனால் ஒரு முறைப்படி பேசணுன்றதை பேசுகிறார். நேற்று கூட பார்த்தீங்கன்னா இந்த ஊழல் சம்மந்தமாக, டிஜிபி தேர்வு சம்மந்தமாக, இன்னும் இந்த 1000 ரூபா நம்ம உரிமை தொகை அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. ஆனாலும் பேசுகிறார். அது பிரச்சனையே இல்லை. ஆனால் ரவுடி, நானும் ரவுடி தான், வா தொட்டுப்பார், என் பொதுச் செயலாளர் மட்டும் கைது பண்ணிப்பார் நீன்றாப்புல. அவரே பாவம் 15 நாள் பதுங்கி இருந்துட்டு தாடிலாம் வந்துட்டு நேத்தான் ஷேவ் பண்ணிட்டு வந்துக்கிறாப்புல. அவர் யோசிக்கிறார், டேய் இப்போ தான் ஷேவ் பண்ணிக்கினே வந்துக்கிறேன், மறுபடியும் தாடி வளர்க்க ட்ரை பண்ணுறியா, காட்டுக்குள்ளே இருந்து பாரு உனக்கு தெரியும், நீ ஜாலியாக டெல்லி போயிட்ட, கஷ்டப்பட்ட எனக்குள்ள தெரியுன்ற மாதிரி அவர் என்ன வேற கோத்து விட்ற அப்படின்னு. எங்கேயாவது பொதுச் செயலாளர் வரவேற்பு சொல்லுவாரா? எந்த கட்சியிலாம் பார்த்துக்கிறீங்க? இந்த கட்சியில் தான் அந்த மாதிரி கூத்துலாம் நடக்கும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலமையில தான் ஆதவ் அர்ஜுனா என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் எடுக்கலாம். நீங்கள் புஷி ஆனந்த் கை இறங்கினோடனே நீங்கள் பாருங்கள், இதுக்கு முன்னாடி ஆதவ் அர்ஜுனாலாம் ஒரு நாள் 45 நிமிஷம் பேசினார். விஜய் அதுக்கு கொஞ்சம் கம்மியாக பேசிட்டார். அடுத்த கூட்டம் பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனாவை இது பண்ணி ரொம்ப கம்மியாக பேச வச்சாங்க. ஏன்னா குழந்தை பேசலைன்னு கோயிலாக போய் தவம் இருந்து நாக்கில் நினைவா போட்டு எல்லாம் பேசணுன்னு குழந்தை பேச ஆரம்பிச்சோன்னா, அப்பா எப்பப்பா நீ சாவ அப்படின்னு கேட்ட மாதிரி அதை வச்சு நான் பேசுகிறேன்னு பார்த்தா 3/4 மணி நேரம் பேசுனதில் 40 நிமிஷம் டெஃபர்மேட்டிவ் கண்டென்ட்டு. அது இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக மாறி போய்கிட்டு இருக்குது. ஸ்டாலின் ஓடிட்டார், நானும் ரவுடி தான், தலைவனை தொட்டுப்பார், விஜயை கைது பண்ணிப்பார், அவ்வளோதான், உங்கள் வீட்டுக்கு கல்லூரி மாணவர்கள் உங்கள் வீட்டை உள்ளே நுழைஞ்சிருவாங்க அப்படின்னாரு. ஐயோ வம்புலுக்கிற மாதிரி பேசிட்டோமா அப்படின்ட்டு ஆயுத எழுத்து படம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆயுடன்னு மாற்றிட்டாருல. அதுக்கப்புறம் இந்த கொலை அரசியல் எங்களுக்கு தெரியாது, யார் அது, கூட்டு சதி, அந்த ரவுடி இவர் யார், அவர் செந்தில் பாலாஜி, 2வது கூட்டு சதி அக்யூஸ்டு இவர் அன்பில் மகேஷ், 3வது ஒன்று வந்துச்சே துபாயில் இருந்து அப்படி சொல்கிறாப்புல துணை முதல்வருங்க. என்ன இருந்தாலும் அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அப்போ இது எல்லாமே பெரிய பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்குது. ஸ்டாலின் ஓடிட்டார், என் தலைவன் ஓடினா, யார் ஓடினது, யார் ஓடினா அப்படின்றாரு. அங்கேருந்து நான் தான் ஓடினேன் அப்படின்னு நினச்சிக்கிறாப்புல. அவர் எல்லாம் தானே ஓடினீங்க ஒன்றா, ஸ்டாலின் தான் ஓடினாருன்றாரு. அந்த சம்பவம் நடந்தது என்னன்றது தெரியாமல் பேசுகிறார். கலைஞரை கைது செய்யும் பொழுது 2001 மேம்பால ஊழல் வழக்கில் கலைஞரை கைது பண்ணுறாங்க. நைட்டு போய் வீட்டில் புகுந்து கைது பண்ணுறாங்க. மிக வன்முறையை கையாண்டு தான் நடக்குது. அது கலைஞரை மீறி தோளில் உள்ள கையை கொடுத்து ஒரு ஏசி முருகேசன் பேர் பிடிச்சி படிக்கட்டில் அப்படி இழுத்துட்டு வர, அது ஒரு ஒத்த படிக்கட்டு மாதிரி இழுத்துட்டு வந்து பழைய வீடு, இந்த இப்போ இருக்கிற சிஐடி காலனியில் பழைய சிஐடி காலனி வீடு இழுத்துட்டு வந்து வலுக்கட்டாயமாக அவரை காரில் திணிச்சு ஏற்றிட்டு கொண்டு போகிறாங்க. சிபிசிஐடி ஆஃபீஸ் கூட்டு போகிறாங்க. அது மாதிரி நடக்குது. நள்ளிரவில் ஒரு மூத்த தலைவர் முதலமைச்சராக இருந்தவரை இந்த மாதிரி பண்ணுறாங்க.
போலீஸ் நினச்சா என்ன வேணால் பண்ணுன்றதுக்கு அதெல்லாம் உதாரணம். ஸ்டாலின் வீட்டுக்கு ஒரு டீம் போகுது. அந்த வீடு தான் இப்போ ஸ்கூல் நடத்துகிறாங்க. செந்தாமரை அவர் பொண்ணு அங்கே செவரேறி குச்சி வீட்டுக்குள்ளலாம் போய் தேடுறாங்க, இல்லை. ஏன்னா அவர் பெங்களூர் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கார், ஓடலை, வந்துக்கிட்டு இருக்கார். தகவல் தெரியுது. திமுகவுக்கு சட்டக்குழு ரொம்ப வெயிட் இல்லை, என்னென்ன பண்ணுவாங்கன்னு நம்ம தான் பார்த்துருக்கோம் செந்தில் பாலாஜி வழக்குலேருந்து எல்லாம். அப்போ அவர்கள் உடனடியாக ஜட்ஜை அணுகி அந்த மாதிரி விஷயம் சொல்லி பண்ணுறாங்க. காலையில் ஜட்ஜை ஸ்டாலின் பார்க்குற மாதிரி. இதற்குள்ள கலைஞருடைய கைது இந்த விஷயங்கள்லாம் சன் டிவியில் இதெல்லாம் ஒளிபரப்பாகி அது ஒரு பெரிய எதிர்ப்பலையை கிளம்பி மத்திய அரசுலேருந்து ஹோம்லேருந்து கூப்பிட்டு விளக்கம் கேட்குற அளவுக்கு போயிடுச்சு. போனோன்னா பல பேரை நாங்கள் திரும்ப அழைக்க வேண்டியது இருக்குன்ற அளவுக்கு போயிட்டாங்க. வேறு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை இந்த மாதிரி மேன் ஹேண்டில் பண்ணவங்கள நாங்கள் டெப்டேஷன் கூப்பிட்ற அளவுக்கு போகுன்ற மாதிரிலாம் போச்சு. அப்போ கவர்மெண்ட்டே கொஞ்சம் லைட்டாக பேக் அடிச்சது. இந்த மாதிரி பெரிய அலையில் கோர்ட்டும் எப்படி பார்க்கும். அப்போ ஸ்டாலின் போய் அசோக் குமார்னு ஜட்ஜி கீழ்ப்பாக்கத்தில் அவர் வீட்டில் போய் அவர் ஆஜராகிறாரு. அவர் உடனடியாக ஜாமீன் கொடுக்கப்படுது, சொந்த ஜாமீனை கொடுக்குறாங்க. கலைஞருக்கு இந்த பிரச்சனை பெருசாக ரிமாண்ட் பண்ண போகிறாங்க. அங்கே வாசலில் உட்காந்து ஒரு தர்ணா போராட்டம் நடத்துகிறாரு. கனிமொழிலாம் கூட உட்காந்துருக்காங்க. சென்ட்ரல் ஜெயிலு, பழைய சென்ட்ரல் ஜெயிலு இங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி பிரிட்ஜ் ஏறத்தில் லெஃப்ட்டில் வரும். நீங்கள் அந்த மேலே இருந்து பார்த்தாலே கீழே அந்த இதாட்டு தெரியும். அங்கே தான் உட்காந்து தர்ணா பண்ணுறாரு. அப்புறம் தான் இது கட்டினாங்க இந்த புழல். அந்த ஜெயிலில் உட்காந்து பண்ணும்பொழுது பெரிய பிரச்சனை ஆகுது. பொதுமக்கள் எதிர்ப்பெல்லாம் வரும்போது நீதிமன்றத்தில் இவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஜாமீன் கொடுத்துட்றாங்க. அவனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க கலைஞர். அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் நடந்ததை வந்து ரொம்ப சாதாரணமாக ஓடிட்டார் அப்படி இப்படின்னு பேசினா அப்படி கரெக்டாக. ஸ்டாலின் ஓடினாரோ வந்தாரோ, மிசாலா கைதாகி ஒரு வருஷம் ஜெயிலில் இருந்தார்ல. அதனால் எனக்கு என்னென்னு பேசக்கூடாது, நம்மக்கிட்ட தப்பை வச்சுக்கிட்டும் பேசக்கூடாது. ஒரு மாதம் நீங்கள் வந்து வெளியவே வரல, எந்த வித, அதான் நான் கூட கேட்டேன், ஒரு மாதம் துக்கத்தில் இருக்கீங்களோ துயரத்தில் இருக்கீங்களோ, ஒரு மாதம் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் நிகழ்வும் நடக்கலையா, ஒரு அறிக்கை கூட வராதா, இல்லை மற்ற நிர்வாகிகள் யாருமே பேச மாட்டாங்களா? ஏன்னா ஒரு மாதம் கட்சிக்கே லீவ் விட்டிங்களா? அவ்வளோவா துக்கம்? அப்போ அவ்வளோ துக்கம்னா விக்கிரவாண்டியிலேருந்து இந்த கரூர் வரைக்கும் ரொம்ப பேர் இறந்துருக்காங்களே, ஒரு 20 பேருக்கு மேலே இறந்துருப்பாங்கல்ல. அவங்க விஷயத்துக்கெல்லாம் துக்கம் அனுபவிச்சிங்க? இல்லை அவங்களுக்கு இவங்களுக்கு கொடுத்த மாதிரி 20 லட்சம் தான் கொடுத்தீங்களா? கட்சிக்காரங்களை கூட ஒன்றும் கண்டுக்கலையே. அது இது பண்ணுறப்போ அப்போ நம்மளுடைய நிலையும் அறிந்து பார்த்து பேசணும். அதனால் ஆதவ அர்ஜுனா நேற்று ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சி பேசிட்டாப்புல, அது வேறு மாதிரி பேக் ஃபயர் ஆகிடுச்சு. சார் 2021 விஜய் அவர்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து அதை ஓட்டி இன்டைரக்டாக வந்து டிஎம்கேக்கு ஆதரவு அளித்தார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு டிவிகே விசஸ் டிஎம்கே தான், போட்டி வந்து எங்களுக்குள்ள தான் அப்படின்னு சொல்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு இவங்க ட்ராமா பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது சார். எப்படி இருக்குது சார்? நிஜமாலுமே ஒரு போட்டி அப்படின்றதுனால கேட்குறேன். நாங்கள் நினச்சதே நீங்களே நினைக்கிறீங்களே எப்படின்னு. என்னென்னா இந்த ஆட்சியை கொண்டு வரதுக்கு விஜயும் காரணமாக இருந்தார்னு ஒரு இது அவங்களே ஒத்துக்கிறாங்க. ரெண்டாவது, இவர்கள் திமுகவோடு உறவாடியவர்கள் அப்படின்னா டிஎம்கே ஸ்லீப்பர் செல்லு இதுக்குள்ளே இருக்காங்கன்றது எனக்கு தெரியும். அப்போது இந்த மாதிரி வந்தது வந்து அவர் விஜய் கூட சொல்ல இவரே ஒத்துக்கிறார். இவரே கருப்பு சிவப்பு சைக்கிள்ன்றார். இது நாங்கள் பேசியிருந்தோம் பல இதில். எப்படி வாக்குகள் செதறோன்னா விஜயே சிம்பாலிக்காக அப்படி வந்தார் அந்த டைமில் பேசப்பட்டதில்லை. அப்போ விஜய் ரசிகர்கள் முழுவதுமே திமுக போட்டிருப்பாங்க. இப்போ விஜய் தனியாக நிற்கிறாருன்னா அப்போ போட்ட எல்லாரும் இப்போ விஜய்க்கு போட போகிறாங்க. அப்படியே ஒரு பஞ்சாக போட்டு இங்கே ஷிஃப்ட் ஆகும். ப்ளஸ் சிறுபான்மை வாக்குன்றப்போ கோர் ஓட்டு டிஎம்கே தான் அடிப்படும் விஜய் தனியாக நின்னா கூட. அப்போ அதை லாபத்தை அடைய போகிறது என்டிஏ. இதெல்லாம் நான்லாம் பல இதில் பேசியிருக்கேன். இவர் அதை எடுத்துகிட்டு வந்து இவர் பேசுறது பேக் ஃபயர் ஆகும். திமுக ஆட்சி வர்றதுக்கு நீங்களே இது பண்ணீங்க, அப்போ இன்றைக்கி என்ன எதிர்க்கிறீங்கன்ற மாதிரி வரும். இவரும் என்ன சொல்கிறார், நான் 10 வருடமாக திமுக உழைக்கும் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இவர் எங்கே 10 வருஷமாக உழைச்சார்? இன்றைக்கி 2025. அப்போ 2015 இருக்கார் அவர். அந்த மாதிரிலாம் இல்லையே. இவர் வெளியே தெரிய ஆரம்பித்தது 2022க்கு பிறகு. 2021 காலகட்டத்தில் பிரசாந்த் கிஷோரை கொண்டு வரதுக்கு மாப்பிள்ளை கூடலாம் கொஞ்சம் நெருக்கமாக இருந்து பிரசாந்த் கிஷோர் வந்து ஐபேக் டீமில் இவர் இணைஞ்சி ஒர்க் பண்ணார். அதோடு சேர்ந்து இவருடைய இந்த பேஸ்கெட் பால் அசோசியேஷன் அதில் இது பண்ணிட்டு தமிழ்நாடு பேஸ்கெட் பால் அசோசியேஷனில் இருந்தார். இது ரெண்டும் பேரலாக போகுது. 21 ஜெயிக்கிறாங்க. அப்போ பேச்சுவார்த்தையில் இவரெலாம் இருந்தார். திருமாவளவன் சொல்லியிருப்பார்ல, பேச்சுவார்த்தைக்குழுக்கு போனால் துரைமுருகன் கே நேரு எல்லாம் உட்காந்துருக்காங்க. அண்ணா வணங்கண்ணே, உட்காரலாமா? இங்கே இல்லைப்பா, சைடில் போ, டோர் இருக்கும் அங்கே உள்ளே போ. ஏன்னா பேச்சுவார்த்தைக்குழு நீங்கள் தானே. நான் இல்லைப்பா, உள்ளே சந்து உள்ளே இருக்காங்க அப்படின்னு. உள்ளே போனோன்னே
வாங்க அப்படின்னு ஆதவ அர்ஜுனும் மாப்பிள்ளையும் உக்காந்தாங்க. 6 சீட்டுன்னாங்க. பக்குன்னு ஆயிடுச்சு. ஏங்க உங்கள் இவர் காலத்துலேயே நான் வந்து வாங்கிக்கிறேன் 10 சீட்டு என்னன்னா, இல்லை 4 சீட்டு தான் கொடுக்க சொன்னார். நாங்கள் தான் போனால் போதும் 6 சீட்டு கொடுக்குறோன்னு சொன்னாருன்னா திருமாவளவன் பேட்டி கொடுத்துருந்தார்ல. அப்போது ஆதவ அர்ஜுனும் அந்த டீமில் இருந்தார். ஆட்சியை பிடிச்ச உடனே பிரசாந்த் கிஷோர் கிளம்புறாரு. இவங்க அந்த டீமையே கையில் எடுத்துக்கிட்டு, ஏன்னா அதுக்கு வார் ரூம்லாம் போட்டிருந்தாங்களா, அதே கையில் எடுத்துக்கிட்டு பெண்ணை உருவாக்குறாங்க. அதில் இவர் அப்படியே ஒர்க் பண்ணுறாரு. ப்ளஸ்ஸு பாஸ்கெட் பால் இதில் இருக்கார். உதயநிதி கூட அப்படியே கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறாரு. ஏதோ பிரச்சனை ஆகுது, இல்லை வேறு ஏதாவது ரெடி பண்ணி அனுப்பிச்சாங்களான்னு தெரில. ஜிசிக்காக போகிறாரு. அங்கே துணை பொதுச்செயலாளர் ஆகிறாரு. அதுக்கு பிறகு அங்கே பிரச்சனை ஆகி தான் இங்கே வராரு. இவருக்கும் உதயநிதிக்கும் ஏதோ தனிப்பட்ட பகை இருக்கிறது. கரெக்டா? அதை வச்சுக்கிட்டு தனிப்பட்ட வன்மமாக வார்த்தைகள் விடுறது, பேசுறதுன்றது அது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கணும் அப்படின்றது ரொம்ப. ஏன்னா நீங்கள் கீழ் லெவலில் பேசிக்கலாம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசலாம், ஸ்டாலின் பேச முடியுமா? உதயநிதி பேச முடியுமா? அந்த மாதிரி தான் இதுவும். சார் ரொம்ப நாளாக வந்துட்டு டிவிகே வந்து டிஎம்கேயோட பி டீம் தான் அப்படின்ற டவுட் எல்லாத்துக்குமே இருக்குது சார். ஏன்னா டிஎம்கேல என்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அதே தான் டிவிகேலையும் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் நம்ம பார்த்துருப்போம் சார். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது சார்? பி டீம் தானா? எனக்கு தெரிஞ்சு டிஎம்கேல இருக்க ஸ்லீப்பர் செல்கள் தாவேக்காக்குள்ளே இருக்காங்க. விஜய் அவரை அறியாமல் இவர்களுக்கு இரையாகிறார். ஆனால் பி டீம் வந்து கிடையாது. ஏன்னா என்னதான் இவர்கள் உருவாக்கி பி டீமை உருவாக்கி ஒரு வேலை அப்படி பண்ணாலும் இந்த ஓட்டு இவர்கள்ட்ட இருக்கு. நான் சொன்ன இந்த ஓட்டு விஜய் போச்சுன்னா அது டிஎம்கே தனக்கு தானே குழி வெட்டிக்கிற மாதிரி. இது இன்னொரு வகையில் சொல்லணும்னா, விஜய் இந்த 30 நாள் இருந்தார்ல, அவரை போட்டு அடியன்னு அடித்தோன்னா அவர் என்டிஏ பக்கம் ஓடினார்ல, ஓடின அப்புறம் தான் உங்களுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ ரொம்ப அடிச்சிட்டோமோ, அதான் அங்கே போயிட்டாரோ, இது பெரிய பிரச்சனையாச்சே, கொஞ்சம் நிறுத்துங்கப்பான்னு சொல்லிட்டு நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் கொஞ்சம் இதானார். அதுக்குள்ளே சிபிஐ விசாரணை அதுன்னு கொஞ்சம் தெம்பாயிட்டார். அப்போ டிஎம்கே தனக்கு தானே குழி வெட்டிக்கிறது. என்னன்னாலும் ஒரு வடிவேல் படத்தை சொல்லுவாங்கள்ல, ஒருத்தனை பிடிச்ச உடனே ஏய் இவனடா நீ இல்லை அவன், யோ முதல்ல எதுக்கா பிடிச்சா இப்போ எதுக்கா விடுறேன்னு. அவன் வந்து கருப்பாக பயங்கரமாக இருப்பான், நீ பயங்கரமாக கருப்பாகிறேன்னு. அந்த மாதிரி தனியானுன்னா கருப்பாக பயங்கரமாக இருப்பான், என்டிஏ கூட போனால் பயங்கரமாக கருப்பாக இருப்பான். அவ்வளோதான் வித்தியாசமே தவிர ரெண்டுமே திமுக இழப்பு தான். இது ஓரளவுக்கு இழப்பு, அது பேரிழப்பாயிடும். அதனால் இதை தடுக்கிறதுக்கான ஸ்லீப்பர் செல்கள் இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது தாவேகாக்குள்ள. அதில் அவர்கள் வெற்றி அடைந்தால் கருப்பாக பயங்கரமாக இருக்கிறது நடக்கும். ஒருவேளை அது முடியாமல் விஜய் அங்கே தான் போவேன்னார்னா பயங்கரமாக கருப்பாக இருக்கிறது நடக்கும். மொத்தத்தில் சம்பவம் நடக்கும். அதனால் பி டீமா ஏ டீமாலாம் கணக்கு இல்லை. இவர்கள் அறியாமல் ஒருவேளை உருவாக்கி இருந்தாலும் அது இவர்களுக்கு வினையாக போய் முடியும், இன்னும் சில கட்சிகளுக்கும் வினையாக முடியும். சார் நேற்று பொதுக்குழுவில் வந்துட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அதில் வந்துட்டு 6 மாதத்தில் யார் பெரிய ரவுடின்னு காட்டுறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருந்தாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்துட்டு பேசியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு பொதுக்குழு மீட்டிங்கில் இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுகிறத எப்படி எடுத்துக்கிறது சார்? எதன் அடிப்படையில் இது சரின்னு பேசுகிறாங்க? பொதுக்குழு வேறு, பொதுக்கூட்டம் வேறு. பொதுக்குழுவில் 12 தீர்மானம் போடுறாங்க. அந்த தீர்மானம் மேலே பேசலாம். இன்னொன்று இப்போ அன்புமணியோ இல்லை மற்ற தலைவரில் பேசுறது இந்த அரசுடைய ஊழல் முறைகேடு. இந்த அருண்ராஜ் பேசினார், என்னென்ன தப்பு பண்ணுறாங்க டிஜிபி நியமனத்தில், அப்புறம் அந்த தீர்மானத்தில் விட்டுட்டதை அந்த ஊழல் முறைகேடு இதெல்லாம் எடுத்து பேசுகிறாரு. அந்த மாதிரி விவசாயிகள் பிரச்சனை சமீபத்தில் இந்த மாதிரி பேச வேண்டிய பிரச்சனை எவ்வளோ இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி பேசுகிறது, அண்ணாமலை பேசுகிறது, மற்றவங்க பேசலாம். அண்ணாமலை மீடியா கிட்ட மட்டும்தான் அப்படி பேசுவார், மற்றபடி மேடையில் பேசும்போது வேறு மாதிரி பேசுவார்ல. இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கவனித்தா தெரியும். இவர் வந்து இந்த வடிவேலு சுந்தர்சியை கூப்பிட்ற மாதிரி, வாடா என் பேட்டைக்கு வாடா, என் ஏரியாவுக்கு வாடா அப்படின்ற மாதிரி இவர் கூப்பிட்றாரு. ஆனால் அந்த பேச்சுடைய முழு சாராம்சமும் பார்த்தா உதயநிதினு போய் நிற்கிது. இன்னொன்று யாரா ஓடி போனான்றப்போ செந்தில் பாலாஜியை தனக்குறைவாக தனிப்பட்ட முறையில் தாக்குறாரு. அப்போ டிஎம்கேக்குள்ளே ஒரு செட்டை தனியாக தாக்குறது தெரியுது. மாப்பிள்ளை லைட்டாக தான் தொடுறாரு. பெரும்பாலும் உதயநிதி, அன்பில் அண்டு அது அவங்க டீமு, உதயநிதி டீமு, அந்த டீமை தான் தொடுறாரு. அதனால் இவர் மட்டும் தனியாக ஸ்கோர் பண்ணலான்னு நினச்சி பேக் ஃபயர் ஆகிருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன். அது அவர் வழக்கு நேற்று வந்தது கோர்ட்டில். அந்த கோர்ட்டில் அபிஷேக் மனு சிங்வி என்ன சொன்னார்னா, அவர் அந்த ட்வீட்டை வந்து ராத்திரியில் போட்டார், நடுராத்திரியில் அழிச்சிட்டாரு, அதனால் யாரும் பார்க்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு கீழே எல்லாம் கமெண்ட்டு. அப்புறம் நடுராத்திரியில் கொலை பண்ணால் அந்த தடை அழிச்சிட்டா தண்டனை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. 1,00,000 பேர் பார்த்துட்டான் இவர் போட்டதை.
ஸ்க்ரீன்ஷாட்டு அது இதுன்னு எடுத்து பெரிய இதாக மாறிடுச்சு அது. அப்புறம் என்ன நடராத்திரி பகல், இன்னொருத்தன் சில பேர் போடுறான், ஏய் உங்கள் ஊரில் தான்டா அது நடராத்திரி, வெளிநாட்டிலலாம் எங்களுக்கு பகல்றா அப்படின்றான். பூகோளத்தெல்லாம் தூக்கின்னு வந்துட்டானுங்க இதுக்கு. அதனால் இவர் அதை பேசி இதெல்லாம் பண்ணுறாரா, ஜட்ஜி கூட ஓரளவுக்கு சரி கொடுப்பா நைட்டில் தெரியாமல் போயிட்டாப்புல அப்படின்னு பார்த்தா, மறுநாள் இவர் இங்கே பேசுகிறாரு, வெட்டுவேன் குத்துவேன்ற மாதிரி பேசுகிறாரு. அமைச்சர்கள் வீட்டுக்கு கல்லூரி மாணவர்கள் வீட்டுக்கு படையெடுப்பார்கள், ஜென்ஜி சொல்கிறாருல்ல, அதுக்கப்புறம் கொலை அரசியல் அது இதுன்னு இது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் இப்போ ஜட்ஜிட்ட காமிப்பாங்கன்னா மாட்டாங்களா? சார் நல்லவன் நீங்கள் பகல்லே அப்படி தான் சார் பேசுகிறாரு அப்படி. இல்லை சாயந்தரம் தான் பேசினார் நான் அவர் மனுஷிங்க சொல்ல வேறு என்ன பண்ண முடியும்? உனக்கு எதாவது முட்டு கொடுக்கலான்னு பார்த்தா நீ காரியத்தையே கெடுத்து விட்றிய அப்படின்ற மாதிரி தான் போகும். அதனால் வார்த்தைகள்ன்றது தலைவர் பதவிக்கு வந்த பிறகு பொறுப்புக்கு வந்த பிறகு பார்த்து பேசணும், இல்லாட்டி அது வந்து சிக்கலாக மாறும். இந்த கோபங்கள் எல்லோரும் நீங்கள் தனியாக தேர்தல் நின்னீங்கன்னா உங்களுக்கு எதிராக உங்கள் தொண்டர்களுக்கு எதிராக கடுமையான கோபமாக மாறும். பார்ப்போம் சார் 2026க்கு அப்புறம் யார் தான் பெரிய ரவுடி அப்படின்றத நாமளும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மக்கள் தான் பெரிய ரவுடி பாருங்கள், என்ன அடி போகிறாங்க பாருங்கள். ரொம்ப நன்றி சார், நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க.